ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நான் இன்றைக்கி ஒரு டிஷ் செஞ்சுன்னு இருக்கும்போதே எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா இது வீடியோ எடுத்துடலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா சிக்கன் சிந்தாமணி. அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய், அது கூடவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கினேன். ஸோ வெங்காயம் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுத இதில் கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இதில் அடுத்ததாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போது இதில் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கனு, பாயில் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் அதை சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சிக்கன் ஒரு நல்ல கலர் வந்திருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த சிக்கன் வந்து நீங்கள் அப்படியே ராவாகவே இதில் ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வெந்து வரணும். ஸோ எனக்கு டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் பாயில் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரா சிக்கனே போட்டு நல்லா எண்ணெயிலேயே வேக வைங்க. ஓகே, இப்போது இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ ஓகே, இந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வாட்டர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் ஆயிலே இது கொஞ்ச நேரம் பாயில் ஆனால் போதும். ஸோ மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். வா, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது தான் இதோட லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்போது இதில் கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக கொரியாண்டர் சேர்த்துக்கிறேன். அதோட நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கிரவுண்ட்நட்ஸையும் என்னோடய டேஸ்ட்டுக்காக நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலி என்னுடைய சிக்கன் சிந்தாமணி ரெடி. ஹோப் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்னை மீட் பண்ணும்போது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். And thank you for watching this video.